வாயை கண்ட்ரோல் பண்ண முடியலப்பா. கண்டதையும் திங்கிறோம். கடைசியில் சுகர் லெவல் ஏறி போயிடுது. அப்புறம் காலையில் எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கப்ப நம்ம மட்டும் எந்திரிச்சு ஜாகிங் ஓடிக்கிட்டு இருக்கோம். எப்படி தான் இந்த சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல. லைட்டாக ஏதாவது சாப்பிட்டாலே சுகர் லெவல் கண்ணா புண்ணான்னு ஏறிடுது. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டாக்டர்ஸ் இருக்கிறாங்களே, நம்ம ஒன்றுன்னு போனால் 9ன்னு நம்மளுக்கு மாத்திரை மருந்து எழுதி கொடுத்து நம்ம பர்ஸை காலி பண்ணுறதுலே இருப்பாங்க குறியா. என்ன கைலாசம்மா, நீங்களும் வாக்கிங்க? போங்க போங்க, உங்களுக்கும் சுகர் வந்துருச்சு போல. ஓ அட நீங்களா சார்? அது சுகர்லாம் ஒன்றும் இல்லை சார். என் வீட்டுக்கார் சொல்லிட்டாரு, கொஞ்சம் இழைச்சா நீ ரொம்ப அழகாக இருப்பேன்னு சொன்னார். அதனால தான் வாக்கிங் போய் உடம்ப இழைக்கலான்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அட இப்போ மட்டும் என்ன, நீங்கள் அழகாக தான் இருக்கீங்க. யார் சொன்னது நீங்கள் இழைச்சாதான் அழகாக இருப்பீங்கன்னு? உங்கள் வீட்டுக்காருக்கு ரசனையே இல்லை. ஹலோ, என்ன பேசுகிறீங்க? என்ன என் வீட்டுக்கார் மட்டும்தான் வர்ணிக்கணும், மற்றவங்க யாரும் வர்ணிச்சா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஹலோ, டெய்லியும் வாக்கிங் போகிறேன்னு சொல்லிட்டு இந்த மாங்காய் மடையன்ட்ட உனக்கு என்ன பேச்சு? இவன்ட்டெல்லாம் பேசக்கூடாதுன்னு உன்னை நான் எத்தனை தடவை எச்சரிச்சிருக்கேன். அட நீங்கள் வேறங்க, நான் ஏன் இந்த ஆளோட பேசுகிறேன்? இவன் தான் வந்து என்னட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கான். நானே நீங்கள் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக உடம்பை இழைக்கணும்னு நான் கடினமாக இவ்வளோ பனி பெய்கிற நேரத்தில் நானே வாக்கிங் வந்திருக்கேன். எனக்கு வேறு வேலை இல்லைங்களா? இவரோட நான் ஏன் பேச போகிறேன்? சரி போதும் போதும், நீ வாக்கிங் போனதெல்லாம் வா, வீட்டுக்கு போகலாம். ஐயோ, நல்லா வந்து இவன்கிட்ட மாட்டுனேன். கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தான் என்னை வச்சு செஞ்சுருப்பான். இவன்கிட்ட உதவாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஓடிட வேண்டியதுதான். ஏங்க, அவரை பார்த்தா அப்படி ஒன்றும் கெட்டவர் மாதிரி தெரியலையே. ஏன் நீ இப்படி வந்து நீங்கள் டென்ஷன் ஆகிறீங்க அவர்கிட்ட பேசினதுக்கு? இங்கே பாருடி, உனக்கு என்ன தெரியும்? வாயை மூடு, வா வீட்டுக்கு போகலாம். ஒரே தூக்கமாக வருது, செவனேன்னு படுத்துட வேண்டியதான். வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். மம்மி, எனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு. நீங்க என்ன இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்கீங்க? சீக்கிரம் எனக்கு தலையை சீவி விடுங்க. வாடி என் செல்லமி, இப்போதான் எந்திரிச்சியா? ப்ரஷ் பண்ணிட்டீங்களா? வாங்க அம்மா தலை சீவி விடுறேன். மம்மி, நீங்க காலையில எங்க போனீங்க? உங்களை நான் ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தேன். நீங்க காணலன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். அது ஒன்றும் இல்லை செல்லக்குட்டி, அம்மா வாக்கிங் தான் போனேன், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? இனிமே வாக்கிங் போறதா இருந்தா என்னையும் கூட்டிட்டு போங்க மம்மி. என்னை தனியா விட்டுட்டு போவாதீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இன்னும் கிளம்பலையா? ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, இன்னும் 10 நிமிஷத்தில் வேன் வந்துடும். சீக்கிரம் வாங்க கிளம்பி, நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன். மம்மி, இன்னைக்கு ஒரு நாள் நான் வீட்டில் இருந்துக்கிறேனே, எனக்கு லைட்டா வயிற்று வலிக்கிற மாதிரி இருக்கு. ஏன் செல்லமி, உனக்கு வயிற்று வலிக்குதா? இன்னைக்கு ஒரு நாள் தாண்டி சொல்லும் ஸ்கூலு, நாளைக்கு லீவு தான். அம்மா உன்னை பார்க்கு கூட்டிகிட்டு போகிறேன். உனக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வேணும்னு சொல்லி அம்மா வாங்கி தரேன். இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு பேரடி தங்கம். போங்க மம்மி, நீங்க ரொம்ப மோசம். எப்போ பார்த்தாலும் இப்படி சொல்லியே ஏமாத்துறீங்க. போனே என்னோட பர்த்டேக்கு எனக்கு சின்ன சைக்கிள் வாங்கி தரேன்னு சொன்னீங்க, கடைசி வரைக்கும் வாங்கியே தரல. இப்படிதான் நீங்க ஏமாத்திட்டே இருக்கீங்க. அப்படி இல்லடி செல்லம், அம்மா இந்த பர்த்டேக்கு கண்டிப்பாக உனக்கு நான் சைக்கிள் வாங்கி தருவேன். ஈவினிங் உனக்கு என்ன சாப்பாடு வேணும்னு சொல்லி அம்மா செஞ்சு தரேன். எனக்கு பன்னீர் பட்டர் மசாலா வேணும் மம்மி. அவ்வளவுதானே மம்மி, உனக்கு நீ ஸ்கூல்லேருந்து வரப்போ உனக்கு பன்னீர் பட்டர் மசாலா ரெடியாக இருக்கும். ஓகே மம்மி, என்னோட செல்ல மம்மி. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். பாய்.